ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 86வது ஸ்லோகம். மிருஷா கிருத்வா கோத்ர ஸ்கலனமத வைலக்ஷ்யநமிதம் லலாட்டே பர்த்தாரம் சரணகமலே தாடயதி தே சிராதந்தசல்யம் தஹனகிருதமுன்மூலிதவதா துலாகோட்டிக்வாணைः கிலிகிலித ஈசானரிபுணாः. சென்ற 85வது ஸ்லோகத்தில் ஈஸ்வரன் பார்வதி தேவியிடம் தனக்குண்டான உரிமையையும் பிரியத்தையும் காட்டுவதாக ஸ்லோகத்தை எழுதிய பகவத் பாதாள் இந்த 86வது ஸ்லோகத்திலும் பார்வதியிடம் பரமசிவன் விளையாட்டாக அவளது பிறந்த வீட்டினை பரிகாசம் செய்து அவளது கோபத்தை தூண்டிவிடுகிறார். பிறகு அவள் கோபத்தை சமாதானப்படுத்த மன்னிப்பு கேட்பது போல் அம்பாளை வணங்குகிறாராம். அப்பொழுது அவர் நெற்றிக்கண் தேவியின் பாதத்தில் படுகிறதாம். இதை பார்த்த மன்மதனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த சிவன் என்னை நெற்றிக்கண்ணால் எரித்தார் அல்லவா, அந்த துக்கம் எத்தனை காலம் என் மனதை புண்படுத்தியது. இப்பொழுது அதே நெற்றிக்கண் மோகத்தால் உந்தப்பட்டு ஒரு ஸ்திரீயின் காலால் உதைப்பட்டு கொண்டிருக்கிறதே. இதைவிட நாம் ஜெயித்து விட்டோம் என்பதற்கு வேற என்ன சாட்சி வேண்டும் என்று மன்மதன் சந்தோஷப்படுகிறானாம். இந்த நிகழ்வை பார்த்து மன்மதனுக்கு குஷி. இதை கொண்டாடும் விதமாக தேவியின் கால் சிலம்பு ஒலி கிலிகிலிக்கிறது என்றும் நினைக்கிறான் மன்மதன். இனி ஸ்லோக வரிகளும் அர்த்தமும். மிருஷா கிருத்வா கோத்ர ஸ்கலமத வைலக்ஷ்ய நமிதம். ஹே தேவி, மிருஷா என்றால் விளையாட்டாக பிறந்த வீடு பற்றி ஏளனம் செய்தது. அதனால் ஏற்பட்ட கோபத்தை கண்டு என்ன செய்வது என்று அறியாது லலாட்டே பர்த்தாரம் சரணகமலே தாடயதிதே. லலாட்டே, தன் நெற்றியை உன் கணவரான பரமசிவன் உன் பாத கமலங்களின் மேலே படுமாறு வைக்க, சிரா அந்தஹ சல்யம் தஹனகிருத்த உன்மூலிதவதா துலா கோட்டிக்வானை கிலிகிலித்த ஈசானரிபுணா. அந்த ஈசனின் விரோதியான மன்மதன் நேத்ராக்னியால் எரிக்கப்பட்டதால் ஏற்பட்ட சிரா அந்தஹ சல்யம், வெகு காலமாக தன் மனதில் பானமாக பதிந்த பகை உணர்ச்சிகள் உன்மூலி தவதா, வேரோடு பிடுங்கி எறியப்பட்டது போல
அதாவது பழி வாங்கியது போல இருந்ததாம் மன்மதனுக்கு. என்னை எரித்தீர் அல்லவா? எந்த காம பானத்தை உன் மீது செலுத்தினேனோ அதற்காக என்னை எரித்தீர் அல்லவா? அதே காம உணர்ச்சியால் தேவியின் காலடியில் வணங்கி நிற்கிறீர்களே, அந்த நெற்றிக்கண் அவருடைய பாதத்தால் உதைக்கப்படுகிறதே என்ற நினைப்பில் மன்மதனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததாம். ஆக இதனை தேவியின் கால் சிலம்பில் இருக்கும் சிறிய மணிகள் கிளி கிளி என்று சப்தம் எழுப்பி கொண்டாடியது என்றும் நினைக்கிறான் மன்மதன். இவ்வாறு இந்த ஸ்லோகத்தை பகவத் பாதாள் முடிக்கிறார். அதாவது பரமசிவன் தன் தவத்தை கலைத்துவிட்டு தேவியின் மீது மோகம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தவத்தில் இருந்தவர் மீது மன்மதன் காமபானத்தை ஏவினான். அவரோ நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனையே எரித்து விட்டார். இது நடந்த கதை. இப்பொழுது தேவியிடம் ஒரு சல்லாப விளையாட்டை ஆடுகிறார் பரமசிவன். தன் நாயக்கியிடம் அளவற்ற ஆசையினால் அவளை சீண்டும் பொருட்டு பரிகாசம் செய்ய தேவிக்கு கோபம் உண்டாக செய்வது அறியாமல் வணங்கின தலையுடன் தேவியின் பாத ஸ்பர்ஷம் படும்படி தன் தலையை வைக்கிறார் ஈஸ்வரன். அதனால் தேவியின் கால் சிலம்பு ஒலி எழுப்புகிறது. எந்த நெற்றிக் கண் தன்னை எரித்ததோ அந்த நெற்றிக் கண் அம்பாளால் உதைப்படுகிறது என்று நினைத்து தன் வெற்றியை கொண்டாடுகிறானாம் மன்மதன். இவ்வாறு ஸ்ருங்கார ரசம் ததும்ப ஒரு ஹாஸ்யமான விதத்தில் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறார் பகவத் பாதாள். சிஞ்சாத மணி மஞ்சீர மண்டித்த ஸ்ரீ பதாம்புஜாயை நமஹா. ஓம் தத் சத். இனி 87வது ஸ்லோகம். ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரிவாசைகசதுரௌ நிசாயாம் நித்ராணம் நிசிச்சரமபாகே ச விஷதௌ வரம் லக்ஷ்மி பாத்திரம் ஸ்ரீயமதி ஸ்ருஜந்தௌ சமயினாம் சரோஜம் த்வத் பாதௌ ஜனனி ஜயதச்சித்ரமிஹ கிம். சென்ற 86வது ஸ்லோகத்தில் பரமசிவன் அம்பிகையிடம் விளையாட்டாக கோபத்தை உண்டாக்குவதாகவும் கோபத்தை சமாதானப்படுத்த அவர் அம்பாளின் பாதத்தில் தன் நெற்றியில் படுமாறு வணங்கியதாகவும் அதை கண்டு மன்மதன் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அம்பாளின் திருப்பாதங்களை போற்றிய பகவத் பாதாள் ஒரு நாடகத்தையே அளித்திருந்தார். இந்த 87வது ஸ்லோகத்தில் தேவியின் பாதங்களை வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். சாதாரண தாமரை மலரை காட்டிலும் தேவியின் பாத தாமரை மிகவும் உயர்ந்தது. பனிமலையில் இருந்தாலும் இரவும் பகலும் மலர்ந்தபடி தன் பக்தர்களுக்கு நிலையான செல்வத்தையும் ஞானத்தையும் அருளியபடி எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கும் அவள் திரு கமல பாதங்கள் என்று போற்றுகிறார் இந்த 87வது ஸ்லோகத்தில் பகவத் பாதாள். லோகத்தில் உள்ள தாமரை புஷ்பங்கள் பனிக்காலங்களில் அவற்றின் மீது பனி சம்பந்தம் ஏற்பட்டவுடன் உதிர்ந்து போன தளங்களோடு காணப்படும். ஆனால் தேவியின் பாத கமலங்களோ ஒரே பனிமயமான இமயமலையில் சஞ்சாரம் செய்தாலும் அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை. இரவு பகல் என்று எப்பொழுதும் மலர்ந்தபடியே இருக்கிறது அவளுடைய கமல பாதங்கள். மேலும் தாமரை புஷ்பம் மகாலட்சுமியின் வாசஸ்தலம் ஆகையால் பக்தர்களின் கிரகங்களில் தன் திருப்பாதங்களால் தேவி அஷ்டலக்ஷ்மிகளையும் ஸ்திர வாசம் செய்யும்படி அருள்கிறாள் என்று தேவியின் திரு கமல பாதங்களை போற்றும் ஸ்லோகம் இது. இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரிவாசைக சதுரௌ நிஷாயாம் நித்ராணாம் நிசிச்சரம பாகே ச விஷதௌ. ஹிமகிரிவாசைக சதுரௌ, பனிமலை தன் இருப்பிடமாக கொண்டவளும்
இரவிலும் அடுத்த சரமபாகே சந்தியா காலங்களிலும் பகலிலும் விஷதோ மலர்ந்திருப்பதுமான வரம் லக்ஷ்மீம் பாத்திரம் ஸ்ரீயமதி சுஜந்தௌ சமையினாம் அதாவது தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு ஸ்ரீயம் லக்ஷ்மி கரத்தை சுஜந்தௌ உண்டாக்குகிறவளும், வரம் லக்ஷ்மியின் பாத்திரம் லக்ஷ்மிக்கு விருப்பமான இடமான, அதாவது அவள் வந்து தங்கும் பொழுது மலரும் சரோஜம் த்வத் பாதவ் ஜனனி ஜயத்த இஹச்சிம் சித்திரம் கிம். அந்த லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமான தாமரை புஷ்பத்தை ஜெயிக்கின்றது த்வத் பாதவ் உன் இரு கமல பாதங்கள். இஹச்சித்திரம் கிம், இதில் என்ன சந்தேகம்? ஆக லக்ஷ்மிக்கு விருப்பமான மலர் தாமரை மலர் இல்லையா? அந்த தாமரை மலரை விட உன் கமல பாதங்கள் மிகவும் போற்றத்தக்கது, சிரேஷ்டமானது. இதில் என்ன சந்தேகம் என்கிறார் கமல் பகவத் பாதாள். அதாவது பனிமலையிலேயே இருப்பதும் இரவு பகல் சந்தியா காலங்களிலும் மலர்ந்தபடியே இருப்பதும் வெளிப்படையாக உன்னை போற்றி புகழ்ந்து பூஜை செய்யும் சமையினாம் என்ற பதத்தின் அர்த்தம் இது. வெளிப்படையாக உன்னை போற்றி புகழ்ந்து பூஜை செய்யும் பக்தர்களுக்கு லக்ஷ்மி கரத்தை கொடுக்கக்கூடியதுமான உனது பாதங்களானது பனியில் உதிர்ந்தும் இரவில் சுருங்கியும் தேவி லக்ஷ்மி விரும்பிய நேரத்தில் மட்டும் அவள் அமரும்படியாக மலரும் சாதாரண பூலோக தாமரை மலரை உன் இரு கமல பாதங்கள் ஜெயித்து இருப்பதில் வியப்பில்லை தாயே என்கிறார் பகவத் பாதாள். இப்படி தேவியின் திருவடி தாமரையை வர்ணிக்கிறார் இந்த 87வது ஸ்லோகத்தில். பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரூர்ஹாயை நமஹா. ஓம் தத் சத். இனி 88வது ஸ்லோகம். பதம் தே கீர்த்தீனாம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கடின கமட்டி கற்பரதுலாம் கதம் வா பாஹுப்யாம் உபயமன காலே புரபிதா யதாதாய ந்யஸ்தம் திருஷதி தயமானேன மனசா. சென்ற 87வது ஸ்லோகத்தில் அம்பாளுடைய எப்பொழுதும் மலர்ந்தபடியே இருக்கும் தாமரை திரு பாதங்கள் எந்த நேரத்திலும் தொழும் பக்தர்களுக்கு அருள் செய்தபடி இருக்கின்றன என்று தேவியின் திருவடிகளையே போற்றிய பகவத் பாதாள் இந்த 89வது ஸ்லோகத்தில் பரமசிவன் எப்படி அந்த திரு பாதங்களின் மீது அக்கறை காட்டுகிறார் என்பதை விளக்குகிறார். அதாவது பார்வதி பரமசிவன் திருமண வைபவத்தின் பொழுது தான் மிகவும் விரும்பும் அந்த பாதங்களை நோகாமல் மிகுந்த அக்கறையுடன் தன் திருக்கரங்களில் ஏந்தி அம்மியின் மீது வைக்கிறாராம் பரமசிவன். இது அம்பாளிடம் அவர் கொண்ட பிரியத்தை காட்டுகிறது என்று இந்த 88வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். பதம் தே கீர்த்தீனாம் பிரபதம பதம் தேவி விபதாம். அம்மா, கீர்த்திகளுக்கு இடமான ஆபத்துக்கள் இல்லாத உன் பிரபதம அதாவது பாதத்தின் முன்பாகம் கதம் நீதம் சத்பிகி கடின கமட்டி கற்பர துலாம் சத்பிகி. கவிஞர்களால் கடின கமட்டி கற்பர துலாம் அதாவது கடினமான ஆமையின் மேல் இருக்கும் ஓடு என்று கதம் நீதம் அந்த ஆமையின் ஓட்டிற்கு சமமானது என்று எப்படி சொல்லப்பட்டது? அதாவது அம்பாளின் முன் பாதம் ஆமையின் கடினமான மேல் ஓடு போல் இருக்கின்றது என்று கவிகள் எப்படி கூறினார்கள் என்கிறார் பகவத் பாதாள். அத்தனை மிருதுவான உங்களுடைய பாதத்தை எப்படி ஆமையின் ஓட்டிற்கு சமம் என்று எழுதினார்கள் என்று கவலைப்படுகிறார் பகவத் பாதாள்.
கதம் வா பாகுபியாம் உபயமான காலே புரபிதா. உபயமான காலே புரபிதா, உன்னுடைய திருமண நேரத்தில் எந்த பாதங்களை புரபிதா பரமசிவன் தன் கைகளால் தாங்கி யதாதாய நியஸ்தம் திருஷதி தயமானேன மனசா. தயமானேன மனசா, தயை நிறைந்த மனதோடு திருஷ்யதி அம்மியில் கைகளால் தாங்கி எப்படித்தான் வைக்க துணிந்தாரோ என்று கேட்கிறார் பகவத் பாதாள். அப்படி மிருதுவான உன்னுடைய திருப்பாதங்களை எப்படி இந்த ஈஸ்வரன் அந்த அம்மிக்கல் மேல் வைத்தார் என்று கூறுகிறார். அம்பிகையின் பாதங்கள் பக்தர்களுக்கு புகழையும் அளித்து ஆபத்துக்களையும் நீக்கும் சக்தி படைத்தது. அம்பாளின் வளைந்த திருப்பாதங்களை எப்படித்தான் ஆமையின் ஓட்டிற்கு சமமாக வர்ணித்தார்களோ என்ற கோபமும், அந்த திருப்பாதங்களை எப்படி கருணை மனம் கொண்ட ஈஸ்வரன் அந்த கரடு முரடான அம்மியின் மேல் வைக்க துணிந்தார் என்றும் அவருக்கு கோபம் வருகிறது. இப்படி கேட்பதன் மூலம் தேவியின் திருப்பாதங்களின் மீது அவர் வைத்திருந்த பக்தியையும் இங்கு சிறப்பித்து கூறப்படுகிறது. ஆக தேவியின் திருப்பாதங்களின் மென்மையை சிறப்பித்து இங்கு கூறுகிறார் பகவத் பாதாள். கூர்ம பிருஷ்ட ஜைஷ்ணு பிரபதான்விதாயை நமஹ. ஓம் தத் சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுர சாபஹஸ்தாம் अपरिमिता मोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादि सकल सौख्यप्रदे श्री त्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते. पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः.